Hi students, welcome back to science class from 5th standard. Dear students, so now continues the lesson for chapter 13, a shelter so high. So okay students, already we have learned some topic from these lessons. So are you remember me? Okay. So பர்சன் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக அந்த ட்ராவலிங் நைட்டு ஒரு டென்ட் போடுறது அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரீச் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா ஒரு மவுண்டனிங் பிளேஸ் அங்கே வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்டில் இருக்க அந்த மவுண்டனிங் ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்டில் வளைஞ்சு போகணும். ஸோ ஹவு மெனி மீட்டர்ஸ் அப்படின்னா 5000 மீட்டர்ஸ் கிட்ட அங்கே ரீச் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ப்ரித் இன் ப்ரித் அவுட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏற்காடு அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அது வந்து மவுண்டனிங் மலைப்பகுதியில் தான் வந்து மலைப்பகுதி தான் மேலே அப்படியே என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஜிக்ஸாக் வளைஞ்சு போயிட்டே இருக்கும் வெஹிக்கல்ஸு. அங்கே நம்ம ப்ரித் இன் ப்ரித் அவுட் பண்ணுறது, ஸோ நம்ம ஹியரிங் சவுண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காது அடைச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மெத்தடில் இருக்கும், ஒரு மாதிரி எதுவுமே நமக்கு ஆடிபிளே ஆகாது. ஸோ ப்ரித் இன் பண்ணுறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ அதனால் அங்கே எதுவுமே முடியல, எந்த ஒரு மிஷின் பம்பும் இல்லை, மிஷினும் வந்து மிஷின்ஸும் கிடையாது. ஸோ அங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்கை மட்டும் கிளியராக ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு மட்டும் என்ன பண்ணியிருக்காரு அவர் நிறையா சொல்கிறார். ஸோ மெனி டேஸ் அங்கே என்ன பண்ணிட்டார் அவர் பாஸ் பண்ணிட்டார். மெனி டேஸ் அண்ட் நைட்ஸ் பாஸ்டு. Luna and I kept moving ahead. Suddenly one morning I saw before me flat grasses land. ஸோ ஒரு நாள் சடனாக அந்த கிராஸஸ் லேண்ட் அந்த பில்லு இருக்கக்கூடிய அந்த நிலத்தை பார்க்குறாரு. ஸோ அங்கே பார்க்கும்போது மெனி ஷீப்ஸ் அண்ட் கோட்ஸ் வேர் கிரேசிங் தேட். ஸோ அங்கே நிறையா ஷீப்ஸ் அண்டு கோட்ஸ் செம்பரி ஆடுகள், அந்த ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கா மேய்ஞ்சிட்ருக்கு பிள்ளை. ஃபேர் இன் த டிஸ்டன்ஸ் ஐ சா சம் டென்ட்ஸ். ஸோ அங்கே பார்க்கும்போது நிறையா டென்ட்ஸ் போட்டிருந்தான், டென்ட் போட்டிருந்தது. ஐ வண்டர் இட், சர்ப்ரைஸ் ஆகிட்டார் அவர். Who lived there and what they were doing in this far out place. ஸோ யார் இங்கே இருக்காங்க, அந்த டென்ட்டு போட்டு யார் இங்கே வாழறாங்க, எதுக்காக இங்கே இருக்காங்க, ஸோ அங்கே வெளியில் எதுக்காக அங்கே தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். ஓகேவா. த சங்பா. எஸ். ஸோ யோசிச்சிட்டே இருக்கார் இல்லையா. ஸோ யார் அங்கே வாழ்கிறாங்க, அங்கே டென்ட்டு போட்டிருக்கு, எதுக்காக வெளில வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. தேர் ஐ மீட் நம் யால் அண்டு கேம் டு நவ் அபவுட் த சங்பா ஏ ட்ரிப் லிவிங் த மவுண்டைன்ஸ். த சங்பா ட்ரிப் அஸ் ஒன்லி அபவுட் 5000 people. இங்கே ஒன்லி 5000 people அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. த சங்பாஸ் ஆர் ஆல்வேஸ் ஆன் த மூவ் வித் த sheep. Yes, it is from this that they get all that they need. ஸோ அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்பரியாடு என்ன பண்ணி ஷீப் அண்ட் கோட் நிறையா கொடுத்துட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். கோட் என்னென்ன தரணும், மில்க்கு மீட் ஸ்கின் ஃபார் டென்ட்ஸ் அண்டு உல் ஃபார் கோட்ஸ் அண்டு ஸ்வெட்டர்ஸ். ஸோ ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா. ஸோ அதனால் எதால் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோட்ஸ் ஷிப்போடைய ஸ்கின்னில் தான் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேயா. ஏன்னா அதனுடைய ஸ்கின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்மாக நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியும், மில்க் கொடுக்கும், மீட்டு, ஸ்கின்னு, டென்ட்ஸ் அண்டு உல் அண்ட் கோட்ஸ் அண்டு ஸ்வெட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் their coats are there only to show. If your family has more animals, it is
considered more rich and important. From these special coats they get wool for making the world famous pashmina. எஸ் இப்போது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஐ மீன் இந்த அனிமல்ஸ்லேயே மோர் தென் வெரைட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூட மங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா மங்கியில் கூட தங்கவால் ஐ மீன் சிங்கவால் குரங்கு இருக்குது, சிங்க முகம் படைச்சது இருக்குது, கொரில்லா இருக்குது, நார்மல் மங்கி இருக்குது. அந்த மாதிரி ஐ மீன் மங்கிலே மோஸ்ட் ஆஃப் டைப்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஷீப் கோட்லேயும் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் ஒரு ஃபேமிலி வந்து நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும், நிறைய இனங்கள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் கன்சிடர் மோர் ரிச் அண்ட் இம்பார்ட்டண்ட். ஃப்ரம் த ஸ்பெஷல் கோட்ஸ் தே கெட் wool for making the world famous pashmina wool. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 காஸ்ட்லி pashmina wool. Changpa craft their coats and higher and cold places so that the coats have more and softy hair. Fur அப்படின்னாலும் ஹேர் அப்படின்னாலும் என்ன தான், சேம் தான். ஸோ எப்படி இருக்குதான், ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கிறது. ஃபர் அப்படின்னாலும் அதனுடைய ரோமத்தை சொல்கிறது, ரோமங்கள். ஃபர்னா ரோமம். They stay high upon these mountains in very difficult conditions because that is where these coats and live. This is their life and their livelihood. இவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கே இந்த மலைப்பகுதியில். ஸோ இதில் எப்படி நீங்கள் கோட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து லைஃப் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க, எப்படி எங்கே தங்கியிருப்பீங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. ஓகே, I was crying very little of my belongings on my motorcycle. எஸ், அவரோட மோட்டார் சைக்கிளை அவர் என்ன பண்ணுறாரு, மிஸ் பண்ணுறாரு. But the Changpas carry everything that they own on their horses and yachts. Okay, it takes them only 2 and a half hours to pack everything and move ahead. Within no time they put up their tents on the chosen place. ஸோ டைம் இல்லை, இந்த பிளேசஸ் தான் நம்ம டென்ட் போகணும் அப்படின்றது டைம் இல்லாமல் போயிடுச்சு. லக்கேஜ் இஸ் அ பேக்கெட் அண்டு தேர் ஹோம்ஸ் ஆர் ரெடி. ஸோ லக்கேஜ் அண்ட் பேக்கெட். ஸோ பேக்கெட் பண்ணவே இல்லை, ஹோம் இன்னும் ரெடியாகவே. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் இன் டு அவர் ஹோம் செட் நம்ஹால். என்ன சொல்கிறார் இவர், இட்ஸ் ஓகே பரவாயில்ல, டைம் இல்லை, நீங்கள் டென்ட்டு போடுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹவுஸ்க்கு கூப்பிட்றாங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் இன் டு அவர் ஹவுஸ் செட் நம்ஹால் as she led me the big cone shaped tent. ஒரு பெரிய கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டென்ட். they call that tent ரிபோ. அந்த டென்ட் அவங்க என்னன்னு சொல்லி நேம் சொல்லுவாங்கன்னா ரிபோ. yak hair is woven. யாக்கோடைய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் to make strips which are stitched together. தைக்கிறது, stitched together. These are strong and warm. எஸ், அதனுடைய எப்படி இருக்குமா, அதனுடைய ஸ்கின்னு யாக்கோடைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும். ஓகேங்களா, திக்னஸாக இருக்கும் அண்ட் அதே டைமு வார்மாக இருக்கும். எஸ், யாக்கோடைய ஹேர். இந்த எருதோடைய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்குமா, காடுகள் வளர்ந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீளமாக இருக்குமா அதனுடைய ஹேர், யாக்கோடைய ஹேர் மீன் காட்டு எருமை. ஓகே, சரி.
அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வார்மாக நம்மளை என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் த ஐசி ஸ்ட்ராங் விங்ஸ். ஸோ மழை காலத்தில் அந்த பனி டைம்லலாம் என்ன பண்ணும், அந்த காட்டு எருமையினுடைய அந்த ஹேர் தான் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்கும் வாமா அப்படின்னு சொல்கிறேன். I saw that the strips were thickly tied with 9 sticks. நைனானில் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிப்பாக இருக்குது அப்படின்றது. The ground is dug about 2 feet deep. எஸ், 2 feet என்ன பண்ணுறாங்க, பள்ளம் எடுக்கிறாங்க. டீப்னா அது குழி தோன்றது. The tent is then put up around this on the higher part of the ground. ஸோ அந்த மாதிரி கோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹேரு அண்ட் ஃபர் ரோமங்கள் இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஷ்மினா அப்படின்ற ஒரு ஷால் மேக் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் அது. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான அது ஸ்கின் அது. ஓகே, ஒன் பார்ட் ஆஃப் கோட். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் see the later. So don't forget everything. So, and read our question answers and write our hard works all the one. So thank you students. Remaining topic, see the letters. Thank you.